சொல்லுங்களேன். இதையும் நம்ம முதன்மைப்படுத்தி உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறணும். தேவனிடத்துல எப்படி நீங்க அன்பு கூறுகிறீர்களோ அது போல உலகத்துல மனிதர்களிடத்திலும் நீங்க அன்பு கூறுகளா இருக்கணும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மனிதர்களிடத்துல நீங்க அன்பு கூறும்போது தான் அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமாய் வாழ முடியும். அநேகரை ரட்சிப்புல நடத்தி பரலோகம் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இயேசுகிட்ட பாருங்க, திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி அவர்களை தொட்டு குணமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டு ஏன் மனதுருகினார்? அந்த ஜனங்கள் மேல அவருடைய அன்பு இருந்தது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அது போல இன்றைக்கு நீங்களும் நானும் மற்றவர்கள் மேல ஒரு அன்பு இருந்தாதான் அவர்களும் பரலோகத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நமக்கு வரும். இப்ப மற்ற ஜனங்க மேல அந்த அன்பு நமக்கு வரலன்னா, அவர்களுக்கு மேல அன்பு இல்லைன்னா அவர்களை கண்டுக்கவே மாட்டோம். டெய்லி அவங்க மரித்து கொண்டிருப்பாங்க, தற்கொலை செய்து கொண்டிருப்பாங்க, நரகத்துக்கு போய் கொண்டிருப்பாங்க, நமக்கு உணர்வே இருக்காது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னை நீ எப்படி நேசிக்கிறையோ அதே போல உன்னை சுத்தி இருக்கிற பிறர் மேல உனக்கு என்ன வேணும்? அன்பு வேணும். ஆண்டவரே நம்ம அன்பு கூறுகிறது மாத்திரமல்ல, உலகத்துல பார்க்கிற யாரா இருந்தாலும் சரி, பாவிகள், தள்ளப்பட்டவங்க, ஏழைங்க, திக்கற்றவங்க, பணக்காரங்க, எல்லாருமே இதுலயும் அவங்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு அன்பு நமக்கு வர வேண்டும். புரியுது? என்ன ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இவங்க எல்லாம் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு அன்பு நமக்கு வந்துச்சுன்னா அவர்களுக்காக நம்ம எதையாவது செய்யணுன்ற ஒரு எண்ணம் நமக்கு உண்டாகும். அவங்களுக்கு ஒரு தியாகம் பண்ணணுன்ற ஒரு அன்பினாலதான் அவங்கள நம்ம ரட்சிப்புல நடத்த முடியும். புரியுதுன்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.